ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா தியா சேனல். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து வரக்கூடிய குரூப் 4 தேர்வுக்கு நாம தயாராகலாமா? ஏன்னா ஆல்ரெடி இந்த எக்ஸாமினேஷனே ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறி மத்தியில தான் போயிட்டு இருக்குது. நெறைய பேரு சொல்றாங்க, "நான் இந்த ஃபீல்ட விட்டே போயிடுறேன் சார். நான் இந்த ஃபீல்டுலயே இருக்க போறதில்ல. இவங்கள நம்பி நம்ம இனிமே நம்ம வாழ்க்கைய ஏமாற்ற விரும்பல. நான் ஏதாவது ஒரு கூலி வேலையோ, ஏதாவது ஒரு கம்பெனில நான் வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன்னு" சொல்லி டக்கு டக்குன்னு முடிவு எடுக்குறாங்க. அவசர அவசரமா முடிவு எடுக்குறாங்க. அந்த முடிவுல எந்த ஒரு தவறும் இல்லை. காரணம், அவர்களுடைய வாழ்க்கையில முக்கியமாக கருதப்படக்கூடியது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். அத வச்சு தான் அவங்களுடைய குடும்பம் இருக்கு. அவங்க சரவுண்டிங் எல்லாமே. அதனால தான் அவங்க வெறுத்து போயி, இனிமே இதனுடைய ப்ராசஸ் மேல நம்பிக்கை இல்லன்னு சொல்லிட்டு தான் வேலைக்கு போறாங்க. ஆனா இருந்தாலும் கூட என்னுடைய ஒரு பார்வைய நான் திரும்ப திரும்ப சொல்லிர்றேன். எல்லாத்தையும் ஈஸியா தூக்கி போட்டு போயிற முடியாது. காரணம், இதற்காக போட்ட உழைப்பு, இதற்காக நீங்க ஃபேஸ் பண்ண அவமானங்கள், எவ்வளோ நாட்கள் ஏங்கியிருப்பீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க, தூக்கம் இல்லாம. இதுக்கெல்லாம் ஒரு பதில் நம்ம எந்த இடத்துல ஏமாந்தோமோ அந்த இடத்துல ஜெயிக்கிறதுல தான் அழகே இருக்கு. அதனால வரக்கூடிய நாட்கள பொறுத்தளவு நீங்க யோசிக்கவே வேண்டாம். தேர்வுடைய வினாக்கள் எப்படி இருந்தது? அதனுடைய கடினத்தன்மை, ஓலைச்சுவடி இந்த மாரி நெறைய விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம ரேஸ்லயே இருக்க மாட்டோம். டிஎன்பிஎஸ்சி ரேஸ்லயே. நம்பிக்கையான ஒரு மைண்ட் செட்ட நீங்க தொடர்ச்சியா விதைச்சுக்கிட்டே இருக்கணும். துவண்டு போனாலும் அடுத்த செகண்டே துணிஞ்சு எழணும். ஏன்னா எந்த ஃபீல்டு போனாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. நீங்க ஒரு ஃபீல்ட நோக்கி போவீங்க. அந்த ஃபீல்டுல மறுபடியும் ஒரு ப்ராப்ளம் வரும். மறுபடியும் எக்ஸிட் ஆவீங்களா? சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும். நம்ம சில வேலைகள செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்றது நீங்க தொடர்ச்சியா அந்த ரேஸ்ல அந்த மாரத்தான்ல நீங்க இருந்து தான் ஆகணும். இல்ல சார் நான் போறேன். எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்குன்னா 2 நாள் கூட அழுதுட்டு 3வது நாள் புக்க எடு. உண்மையான உழைப்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அத அது அந்த ரிசல்ட்ல போய் அடைஞ்சா மட்டும் தான் தெரியும். அதனால வரக்கூடிய நாட்கள வேஸ்ட் பண்ணாம, நீங்க கண்டிப்பா படிப்பீன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், இந்த விஷயத்த ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு நாள் நீங்கள் இதுக்காக போட்ட உழைப்பு வேஸ்ட் ஆயிறக்கூடாது. வெறும் கொஸ்டின் மார்க்லயே நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபெயில்டு அட்டெம்ப்ட்டா இருக்கும். கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம எடுத்துக்கொண்ட இலக்குல உறுதியா இருந்து எழுதி பார்த்தா மட்டும் தான், கண்டிப்பா சொல்றேன், நீங்க இந்த தேர்வுலனாலும் அடுத்த தேர்வுல கண்டிப்பா ஜெயிப்பீங்க. தேர்வோட கடினத்தன்மை கூடுதா? புக் அவுட் ஆஃப் சோர்ஸ் போறாங்களா? 50% தான் புக்ல இருக்கு. புக்குக்கு வெளிய 50% போதா? அதுக்கு தக்கன பிரிப்பரேஷன் கொண்டு போவோம். தேர்வுடைய வினாக்கள் கடினமா இருந்தா ஒரு 140லேருந்து 160க்குள்ள கட் ஆஃப் வைக்க போறாங்க. எல்லாருமே முட்டாளாக்கிற முடியாது. அதாவது தேர்வுடைய போக்க பொறுத்து நம்மளுடைய ஸ்டைலு, ஃபார்மேட்டு, ஸ்டடி ஃபார்மேட் எல்லாமே கொஞ்சம் டெப்த்தா கொண்டு போகணும். ஆனா பேசிக்கான விஷயங்கள் தெரியாம டெப்த்த மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பேசிக் ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுட்டீங்கன்னா, அது மேத்ஸோ, சயின்ஸோ, சோசியலோ பேசிக் அடிப்படை கிளாஸ்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, அட்வான்ஸ் புக்க நீங்க ரெஃபர் பண்ணும்பொழுது, அதுல ஒரு நல்ல கிளாரிட்டி இருக்கும். இந்த டைம வேஸ்ட் பண்ணாம கிட்டத்தட்ட 1 1/2 வருஷம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ராசஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணுங்க. அந்த வலி, வேதனை எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வெகு தொலைவுல இல்ல. எப்படி ஒரு தமிழகத்துல ஒரு தேர்தல் எப்படி போர்க்களமாக இருக்கிறதோ, அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் குரூப் 4 எக்ஸாமுக்கும் உங்களுக்கு ஒரு போர்க்களம். அடிச்சு பார்த்துடலாம். வெற்றியா தோல்வியான்றது தீர்மானிக்கிறது நம்மளுடைய முயற்சியும், நம்மளுடைய தொடர் போராட்டம் மட்டுமே. இத செஞ்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லக்குன்றது தானா வந்துரும். துவண்டு போகாதீங்க. ஒரு நல்ல டீமா படிக்கணும்னா படிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல மைண்ட் செட்டான உள்ள நல்ல மனிதர்கள ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வச்சுக்கோங்க. இந்த ஃபீல்ட விட்டே நான் கம்ப்ளீட்டடா எக்ஸிட் ஆகுறேன்றது முட்டாள்தனம். முட்டாள்தனம் நண்பர்களே. புக்கெல்லாம் தூக்கி கடாசுறது, வெறுப்புணர்வ காட்டுறது. 2 நாள் காட்டுவீங்க. 3வது நாள் நீங்க நீங்க அவ்வளோ ஈஸியா அத தூக்கி போட்டுற முடியாது. அவ்வளோ லவ் பண்ணியிருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ. ஸோ அதனால வரக்கூடிய நாட்கள நல்லா யூஸ் பண்ணி நீங்க கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்கு உறுதுணையா நம்மளுடைய சேனல், நம்மளுடைய கைடன்ஸ் எல்லாமே இருக்கும் நண்பர்களே. அவ்வளோதான் இந்த வீடியோல நான் கன்வே பண்றது. ஸ்டார்ட் பண்ணுங்க. இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. எலக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு ஒரு எலக்ஷன் தான். அது செலக்ஷன் லிஸ்ட்ல நீங்க வரணும். கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய தேர்வுல டிஎன்பிஎஸ்சில நீங்க முத்திர பதிக்கணும் நண்பர்களே. எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அந்த இடத்துல நிண்டு ஜெயிக்கிறது தான் அழகு. அது எவ்வளோ பேரு நீங்க ரியலைஸ் பண்றீங்களோ கண்டிப்பா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. சார் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னுடைய பயணத்த சேர்ந்து பயணிக்கும்னு சொல்லி ஒரு தம்ப்ஸ போடுங்க ஜம்முன்னு. ஓகே. அழுது புலம்புறதெல்லாம் வேஸ்ட்டு. யாரு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கண்ணீர துடைக்கிறதுக்கு ஆள் இல்ல நண்பர்களே. நமக்கு நாமே துடைச்சுக்கிட்டா தான். ஸோ தயவு செய்து குரூப் 4 ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி.